திருவண்ணாமலை ட்ரீமிங் ப்ராப்பர்ட்டிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளிகுண்டாப்பட்டு கிராமத்தில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்கோம். ஸோ இங்கே என்னென்னா இங்கே வந்து 4 BHK அப்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வித் கம்ப்ளீட்டு போர்ச் கார் பார்க்கிங் ஸ்பேஸோட ஒரு வீடு இருக்குது. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹோம் டூரில் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். சொன்ன அந்த ட்ரீமிங் ப்ராப்பர்ட்டிஸோட வீடு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தெரிந்த கேட்டில் தான் இருக்குது. இதுதான் அந்த வீடு. உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து ஃபுல் எவல்யூஷன் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே உள்ளே வாங்க, நம்ம முன்னே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே உள்ள கேட்டை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கார் பார்க் பண்ணுற மாதிரியான ஒரு லாங் போர்ச் இருக்குது. அந்த போர்ச்சுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு கார்டனிங் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுற்றி ஒரு கார்டனிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வர கெஸ்ட் யாராக இருந்தாங்கன்னா ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டாய்லெட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து காமன் ஒரு வாஷ்ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா 4 BHK மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. கீழே 2 பெட்ரூம் இருக்குது. அப்ஸ்டேர்ஸ் பார்த்தோன்னா மேலே ஒரு 2 பெட்ரூம் இருக்குது. ஸோ அது எந்த மாதிரி செட்டப்பில் இருக்குன்றதை நான் உள்ளே வந்து பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட முதல் என்ட்ரன்ஸு வாசக்காடு ஃபுல்லாக வந்து தேக்கிலேயே வந்து ஃபர்னிஷ் பண்ணி அதில் கதவில் ஃபுல்லாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம வாசக்கால் உள்ள திறந்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஹால் இருக்குது. ஸோ இந்த டிவி செட்டப்புக்காக ஒரு பெரிய செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே சின்ன ஒரு பூஜா ஸ்டோர் வந்து ஒரு செட்டப் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயே நம்ம பூஜை எல்லாம் பண்ணிக்கிறதுக்காக சின்ன செட்டப் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃபால் சீலிங்லாம் கூட ஃபுல்லி வந்து ஃபர்னிஷ் பண்ணி லைட் செட்டப்போடு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹாலில் இருந்து உங்களுக்கு ரைட் சைடு, அதாவது உள்ள நுழைஞ்சதுமே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குது. அப்படியே உள்ளே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பெட்ரூம்ன்றது ஒரு சின்ன பெட்ரூமு, ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க. இந்த கெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட்லேயே வந்து அட்டாச்மெண்ட் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோட ஃபுல்லாக செட்டப்போடு இருக்குது. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளும் உங்களுக்கு அழகாக ஒரு சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுமான செட்டப்பும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது பக்கத்துலேயே மினி கப்போர்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வரவங்க வீட்டுக்கு வர சீஃப் கெஸ்ட் அது மாதிரி யாராவது வந்தாங்க, அவங்களுக்கு ப்ரைவசியாக தேவைப்படுது, ஒர்க்கிங் ஸ்பேஸ் பண்ணனாங்க, சிஸ்டம் கொடுக்குறாங்க, லேப்டாப் வச்சுக்கிறதுக்கு அது மாதிரி ஒரு செட்டப்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து சின்ன பெட்ரூமு. அதுக்கடுத்தது அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிச்சன் ஒன்று செட்டப் கொடுத்துருக்கு. சின்னதாக ஒரு கிச்சன் செட்டப் கொடுத்துருக்காங்க. இப்படி வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப் கிச்சனு, ப்ராப்பர் வாஸ்து பிரகாரம் ஒரு எல் ஷேப் கிச்சனு, வெஸ்டர்ன்ஸ் இருக்கிற வாஷ் பண்ணுறதுக்கான பேசனு, அதை பார்த்து மினி பேசன்லாம் கொடுத்து கம்ப்ளீட் செட்டப்போட மேலே கபோர்ட்ஸோட ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கம்பார்ட்மெண்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாமளே தனியாக பிளான் பண்ணால் கூட இது ஒரு பிளானிங்கில் பண்ணிட்டு வரோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு செட்டப் ஸ்லைடிங் கம்பார்ட்மெண்ட்டோட ஸ்டீலோட செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபுல் கபோர்ட்ஸுமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கு எல்லாமே கபோர்ட்ஸ் ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. க்ளீனாக நமக்கு வச்சுருக்கிற ஸ்பேஸ் நிறைய ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்லா ஸ்பேஷியஸான கிச்சன் சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு தாராளமான கிச்சன் செட்டப் தான் இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலு, ஒரு சின்ன பெட்ரூமு, ஒரு கிச்சனை பார்த்துருக்கோம். இப்போ அப்படியே நம்ம ஸ்டெப் சைடு போகிறோம். கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஸ்டெப்ஸு போகுது. ஸோ இந்த ஸ்டெப்ஸில் இதுதான் மேலே போயிட்டு இன்னும் 2 பெட்ரூம் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அப்படியே வாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருக்கிறதா கேரிடாரு. எனக்கு கேரிடாருக்கு லெஃப்ட்டில் ஒரு பெட்ரூமு, ரைட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ கீழே ஒரு பெட்ரூமு, மேலே 1, 2, அப்புறம் இந்த சின்ன மினி போர்ட்டபிள் மினியாக இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ நம்பர் 2 பெட்ரூம் போய் உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் நம்பர் 2. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஃபர்னிச்சர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து நமக்கு என்ன செட்டப் பார்த்தோமோ அதே மாதிரியான ஒரு கபோர்டு, அதே மாதிரியான ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஏசி ஒர்க்கோட ஃபுல்லாக செட்டப் போட்டு இருக்குது. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் கீழே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டோடு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி சின்ன செட்டப் கீழே பார்த்தோம் இல்லையா,
கீழே பார்த்த மாதிரி இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே நமக்கு என்ன மாதிரியான செட்டப் பார்த்தோமோ அது அப்படியே இங்கே இருக்குது. ஸோ இது பெட்ரூம் நம்பர் 2. இப்போ பெட்ரூம் நம்பர் 3க்கு போகிறோம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா, நம்ம நேராக ஒரு பெட்ரூம் காமிச்சோம் இல்லையா, அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் நம்பர் 3 பெட்ரூம் இங்கே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பெட்ரூம் மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் சேம் சின்ன பெட்ரூம் தான். ஸோ இதுவும் ஏசி, ஒர்க்கிங் ஸ்பேஸு, சின்னதாக எவ்வளோ மினியாக பண்ணணுமோ நம்ம பண்ணியிருக்காங்க. சேம் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோட இருக்குது. இங்கேயும் எல்லா பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அட்டாச் பாத்ரூம் வித் டாய்லெட்டோட ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து ஷவர், ஹீட்டரோட செட்டப்போட கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பெட்ரூம் நம்பர் 3. அதே மாதிரி பெட்ரூம் நம்பர் 4 போக போகிறோம். அப்படியே ஒரு பெட்ரூம் விட்டு வெளியே வந்தோம்னா நம்ம வந்த என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸுக்கு தாண்டி வந்தோடனே ஒரு சின்ன போர்ட்டபிள் மினி ஹால் இருக்குது. வாங்க, கீழே பார்த்த பெரிய ஹால் மாதிரியே இங்கே ஒரு மினி ஹால் செட்டப் இருக்குது. ஸோ இந்த ஹாலுக்கு அப்படியே ரைட் சைடில் இன்னொரு பெட்ரூமும் இருக்குது. அதாவது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வியூ வரும், உள்ளே வந்து பாருங்க. ஸோ இதுவும் ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம். நல்ல ஒரு ஸ்பேஸை சுற்றி வந்து ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு விண்டோ வென்டிலேஷன் இருக்குது. நல்லா வென்டிலேஷன் சிஸ்டம் போட்டுருக்காங்க. ஃபுல்லி ஃபர்னிஷ்டு கபோர்டு. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் அட்டாச்மெண்ட் டாய்லெட்டோட ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் எல்லாமே வந்து நல்லா ரெடி பண்ணி டைல்ஸ் எல்லாம் போட்டு நம்மளுக்கு ஃபீல் குட்டு அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பெட்ரூம் நம்பர் 4 இது. ஸோ இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா வெளியே வந்தோடனே ஹால் இருக்கு இல்லையா, ஹாலுக்கு முன்னாடி ஒரு சின்ன பால்கனி மாதிரி பால்கனி செட்டப் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து பாருங்கள். ஸோ இந்த சின்ன ஹாலுக்கு உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டில் பெட்ரூம் வந்துடும், ஆப்போசிட் சைடில் ஒரு பெட்ரூம் வந்துடும். இங்கே மட்டும் ஒரு 3 பெட்ரூம் இருக்குது, கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது. மொத்தம் 4 BHK அப்பார்ட்மெண்ட் சொன்னோம் இல்லையா, மேலே ஒரு 3 பெட்ரூம், கீழே ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இருக்குது. அது போக இந்த ஹாலுக்கு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு சின்ன பால்கனி. ஸோ இந்த பால்கனி செட்டப்பில் நீங்கள் ஒரு சேர் போட்டோ இல்லை சின்ன டீ பை மாதிரி போட்டோ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு ஃப்ரீயாக ரோடு க்ளீனாக வியூ தெரியும், வியூ பண்ண நல்லாவே இருக்கும். கீழே வந்து நம்மளோட என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ யார் வராங்க போகிறாங்கிறது க்ளீனாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு சின்ன பால்கனி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் போனோம்னா உள்ளே வந்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் எல்லாமே ஒரு நல்லா நம்ம ஃபீல் குட் கம்ஃபர்டபுள் ஃபால் சீலிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த ஹோம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ட்ரீமிங் ஹோம் ப்ராப்பர்ட்டிஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்கில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அன்டில் தட் டாடா பை.